நீங்க சின்ன வயசா இருக்கும்போது, யார்கிட்டயாவது போய் கார்த்திகை தீபம் ஏன் ஏத்துறாங்கன்னு கேட்டுருக்கீங்களா? நான் நெறைய பேர்கிட்ட கேட்டுருக்கேன். அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "திருவண்ணாமலை மலையில கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க. அது சார்பா நம்மளும் வீட்ல ஏத்தணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அதுக்கான மீனிங் இப்ப தான் புரிய வந்துச்சு. என்னன்னா, கார்த்திகை மாசம் நம்ம வீட்ல விளக்கு ஏத்துறதுனால, லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும், செல்வம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி எண்ணிக்கைலாம் இருக்கு. ஒரு 27 விளக்கு கண்டிப்பா வந்துட்டு ஏத்தணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளால எவ்வளோ விளக்கு ஏத்த முடியுமோ வீடு முழுக்கவும் ஏத்தலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த வருஷம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, ஒரே ஒரு நெய் விளக்கு பூஜை ரூம்ல வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி நான் அத ஃபாலோ பண்ணி சாமி கும்பிட்டேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. இப்ப நெறைய ஃபேன்சியான தீபம்லாம் வாங்கி தீபம் போடுறோம். ஆனா மண் அகல் விளக்குல தீபம் ஏத்துனா தான் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஊர்ல இருக்கும்போது ஊர சுத்தி நெறைய மலைக்கோவில்லாம் இருக்கும். முருகன் கோவில் அந்த மாதிரி. கார்த்திகை ஆனாலே ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி, அப்பா, அம்மா கூடயும் அங்க போயிருவேன். அது மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த வாட்டி எங்க வீட்ல கார்த்திகை அப்பம் தான் ஸ்பெஷல் கார்த்திகை அன்னைக்கு. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்ன்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.